அதை சொல்லுங்க, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் 9 மணிக்கு யாருமா வரல? அவங்க பேர் என்னமா உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க இந்த மாட்ட? இத மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேச வேணாமா? மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மண்ணி பணக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் அவளை நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? போரூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற நடிகர் கஞ்சா கருப்பு மற்றும் பல நோயாளிகள் அங்கு மருத்துவர் இல்லாத காரணத்தால் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். இது குறித்து ஆதங்கப்பட்டு கருத்து தெரிவித்த நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள், இங்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை. நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற வந்தவர்கள், தலையில் காயம்பட்டு ரத்தம் வழியே நிற்கும் நோயாளிகள் கூட உடனடி சிகிச்சை பெற முடியாத நிலையே நீடிக்கிறது. இரத்த வாந்தி எடுத்து வந்த மூதாட்டி ஒருவர் இறந்துவிட்டதாகவே கூறப்படுகிறது. மருத்துவரது பெயரோ தொலைபேசி எண்ணோ கேட்டால் கூட இங்கு தர மறுக்கிறார்கள். இப்படி ஒரு அரசு மருத்துவமனை தேவைதானா? இதை குறித்து கண்டிப்பாக நான் போராட்டம் செய்வேன் என்று ஆதங்கத்தோடு கருத்து கூறிய காணொளி இணையத்தில் தற்போது வேகமாக பரவி வருகிறது. மேடம் நாங்க வரணும்னா 8 மணிக்கு சொல்லிருக்காங்க. 7:30 மணிக்கு இருக்காங்க பேஷண்ட்ஸ். டைம் 8:01 தான் சொல்றாங்க. மேடம் அவங்க சொல்றது அவங்க சேர்த்து வராங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரே விஷயம் தான். எந்தெந்த டாக்டர் டியூட்டில இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிள் இந்த ஹாஸ்பிடல், அதை சொல்லுங்க. அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் 9 மணிக்கு யாருமா வரல? அவங்க பேர் உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க இந்த மாட்ட? 9 மணி டாக்டர் யாரும் சொல்ல மாட்டேங்க. கேட்கவே இல்லம்மா. அந்த ரூம்ல ஏசி போடுறது யாருப்பா டாக்டர்? பேர் சொல்ல மாட்டீங்க முதல்ல. மா நீங்க எழுதி கொடுங்க. யார் டாக்டர் தான்? இந்த ஃப்ளோர் டாக்டர் இல்ல ஃப்ளோர்ல நீங்க கேக்குறத பாக்குறாங்க. ஒரு எதுவும் சொல்லுங்க மேடம். ஆப்ஷனல் யாராங்க மேடம்? நான் தெரிய முடியாது. எவ்வளவு பப்ளிக் இருக்கோம் பாருங்க. மீடியா வரப்போது தேவலா முத்தேஷ்வா போகுது. இவங்க ரெண்டு பேரும் தான் மாட்டாங்க. சிவபுரம் தான் நான் சொல்லிட்டேன் முதல்ல. நீங்க கரெக்டா கொடுத்துட்டு உங்க பேர் வர ஒரு டாக்டர் நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் தனி கிளினிக் பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்றதுனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இத மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேச வேணாமா? இன்னைக்கு நாங்க போராட்டம் பண்ண போறோம். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள், நாய் கடிச்ச ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடைஞ்சு ஒரு ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தம் வந்து எடுத்து பாவம், அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்துல வர்றது மாதிரி செத்து போன உருவத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணில இருந்து ஏசி இங்க வாங்கனே, இங்க வாங்க. அவங்க டியூட்டி டைமிங் பாத்தீங்கன்னா 8 to 1 னு போட்டுருக்காங்க. மணிக்கு 10 மணி ஆகுது. இங்க யாரும் சாப்பிடவும் இல்ல. ப்ரோ எல்லாம் கையில காசு இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலையில 7:30 மணிக்கு வந்தேன் நானு. ஒரு டாக்டர் இல்லை. நம்ம டாக்டர் ஃபோன் பண்ணால் ஒருத்தர் எனக்கு தெரியாதுங்கிறாரு, என்கிட்ட சொல்லலைங்கிறாரு. ஒரு அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. அட்மின் பிளாக்ல போக கேட்டால் ஜோனல் மேனேஜர்னு ஒரு அம்மா எடுத்துட்டு ஒரு 2 வாரத்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருச்சு. இவங்ககிட்ட டாக்டரோட நம்பர் கேட்டால், ஓபிக்கு யார் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்களோட நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ஹவரா போய் பதில் கேட்டாலே அவங்க போய் எல்லாம் ஓடி வந்துறாங்க. மேல அட்மின் பிளாக் போனா யாருமே இல்ல. மணி 10 மணி ஆயிடுச்சு. சரிங்க, யாரும் வரல. எப்போ வராங்க? தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னன்னா, திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. 4 மணிக்கு போன் பண்ணேன். இதே சரவணா டாக்டர் என் போன் அட்டன் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மண்ணி பணக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் அவளை நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மகப்பெரிய தப்பு. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் வரணுமா வர வேணாமா? வேணும் ஓடிக்கிட்டு இருக்கு.
இது ஃபுல்லா மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. வெளியில வந்து எவ்வளவு பேசுறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, சொல்லுவாங்க. அவ்வளவுதான். பாவம், அந்த பாட்டிக்கு நிலைமை சரியில்லை. பாருங்க இங்க வாங்க. 7 மணிக்கு வந்து வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க. முடிச்சிட்டீங்க. அப்படியே நான் சொல்றேன். முடிச்சிட்டாங்க. பார்ட்டி நிலைமை முடிஞ்சிச்சு. ஒரு உயிரை கொண்ட இடத்தை பாவம். வாங்க அந்த மக்களை வாங்கி பாருங்க. காலைல 2 மணி நேரம் பண்ணிட்டு அவர் டைம் வச்சு சொல்லிட்டு போயிடுவாங்கண்ணா. காசு இல்லைன்னா ஒரு 100 ரூபா கிளினிக்லயே பார்த்துக்கோண்ணா. அது 100 ரூபா கூட இல்லைன்னா நம்ம இங்க வரோம். வேலையை முடிச்சுட்டு ஸ்கூல் லீவ் போட்டு எதுவாக இருந்தாலும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நம்பி, அதாவது உயிரை காப்பாற்றுறது தானே டாக்டரு. இப்போ எவ்வளோ உயிர் போயிட்டு இருக்குமா? என்ன இதுக்காக வந்துருக்கீங்க? ஆனால் ஃபீவருக்காக, கோல்டு ஃபீவருக்காக வந்தேன். தொட்டு பாருங்க கொதிக்குதுண்ணா. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டே வந்தேன் நான்.